கனமழை காரணமாக மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் பருந்து பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான பருந்து பார்வை காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, விரிவான தகவல்கள். வேதவள்ளி, மதுரை வைகை ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு மதுரை வறண்டு கிடந்த வைகை ஆற்றில் கடல் போல தண்ணீர் செல்லக்கூடிய பருந்து பார்வை காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையால் தொடர் கனமழை காரணமாக வைகை அணை வேகமாக நிரம்பி வருகிறது. இந்த நிலையில்தான் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. உபரி நீர், அதே போல வைகை அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீர் என மொத்தமாக 3000 கன அடி நீரானது மதுரை வைகை ஆற்றில் செல்கிறது. இதன் காரணமாக மதுரை வைகையாறு யானைக்கல் தொடங்கி விறகுனூர் வரை கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரம் வரை தண்ணீர் செல்லக்கூடிய காட்சிகள் என்பது மிக அழகாக ரம்யமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக மதுரை வைகை ஆற்றை பொறுத்தமட்டில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இரு கரைகளையும், வடகரை தென்கரை, இந்த 2 கரைகளையும் ஒட்டி வைகை ஆற்றில் தண்ணீர் ஓடக்கூடிய காட்சிகள் என்பது மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே மதுரை வைகை ஆற்றினுடைய 2 கரை பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியில் முழுமையாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வைகை ஆற்றினுடைய கரை பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்கவோ அல்லது துணி துவைக்கவோ, கால்நடைகளை கொண்டு செல்லவோ வேண்டாம் என ஏற்கனவே அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக மதுரை வைகை ஆறு முழுக்க முழுக்க தண்ணீர் நிரம்பி செல்லக்கூடிய கழுகு பார்வை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.